சிக்கன் குருமா எப்படி பண்ணுறதுனாங்க பார்க்க போகிறோம். இது வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம மண்சட்டியில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் வந்து ஒரு மண்சட்டி வச்சுருக்கேன். இது வந்து நல்லா சூடாகட்டும். அடுப்பை வந்து இப்போ பற்ற வச்சிடலாம். அடுத்ததாக நல்லா சூடானதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 3 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துடுறேன். கூடவே வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். இது எல்லாம் சேர்த்து இப்போ நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துடலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாதத்து கூட, இட்லி கூட, தோசை கூடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது அடுத்ததாக ஒரு கொத்தளவு கருவேப்பிலை இது கூடவே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இது வதங்குற டைமில் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சமாக வந்து தேங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து இது நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பேஸ்ட் மாதிரி. கூடவே கொஞ்சம் இதில் சோம்பு சேர்த்துடுறேன். அவ்வளோதான். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துருந்தில்லையா, அதை நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். மண் சட்டியில் செய்யும் போது அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. தக்காளி கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்ல குழைய வெந்து வரட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இப்போது இதுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிம்பிளான மசாலா தான். இப்போ வந்து தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துடுறேன். உருளைக்கிழங்கும் சிக்கனும் சேர்த்து செய்யும் போது அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துடுறேன். சிக்கன் கூட மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 கிலோ சிக்கன் பக்கம். இது வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். சிக்கனும் பார்த்திங்கன்னா இதிலே நல்லா வெந்து வரணும். அதுக்கப்புறமா தான் மசாலா சேர்க்கணுங்க. சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி விடும். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. செய்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ சிம்பிளாக சூப்பராக செஞ்சிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சுக்கலாம். அடுத்ததாக நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து மசாலா ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதோடைய பச்சை வாசனை போகணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், மண் சட்டியில் செய்யும் போதே பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதோடைய பச்சை வடை போனதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ கூடவே வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துடுறேன். நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒன்றா கிண்டி விட்டுடுங்க. தக்காளி கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்துட்டு சேருங்க. சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ வருங்க, நல்லா கொதிச்சு வந்துடுது. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம கிரேவி. அடுத்ததாக வந்து ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு வந்து தட்டிட்டு மேலே சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி லாஸ்ட்டாக பூண்டு தட்டிட்டு சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து செம சூப்பராக இருக்குங்க. சேர்த்துட்டு பாருங்கள், ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறதோட இந்த மாதிரி லாஸ்ட்டாக வந்து பூண்டு தட்டி சேர்த்து பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அடுத்ததாக வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். தேங்காய் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க, கொஞ்சமாக சேர்த்து அரைங்க. கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து தாங்க அரைக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த புதினாவோட டேஸ்ட்டு சிக்கனில் இறங்கி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக புதினா சேர்த்து அரைங்க. இது சேர்த்ததுக்கப்புறமா கூடவே கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்ல. கொஞ்சம் நேரம் கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. சிக்கன்லாம் ஆல்ரெடி நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், நம்மளுடைய குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.